இப்போ நான் சொல்லி கொடுத்த ஏபிசி எல்லாம் பார்க்காம அங்க எழுது. என்ன இது? ஏ பி எழுது. இது பி. ஆமா, இது கூட உனக்கு உங்களுக்கு தெரியாதா? இங்க பார், இத பார்த்து எழுது. குட். நெக்ஸ்ட். என்ன இது? சி. டி எழுது. டி. உங்க ஊர்ல இதா டியா? நீ நிஜமாவே தப்பு பண்றியா இல்ல வேணும்னு குறும்பு பண்றியா? குறும்பா? குறும்புன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இத பாரு, இப்போ நீ ஒழுங்கா எழுதல என்ன நிச்சயமா அடிப்பேன். என்னனே சும்மா அடிப்பேன் கிடிப்பேன்ற? எனக்கு ஏபிசி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இப்போ நீ எழுத போறியா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. என்ன? ஏனையா ஏபிசி எல்லாமே நீ வாசி. வள்ளி, வள்ளி, அழாதம்மா. ஐயா தானே அடிச்சாரு. அவர் குணமே அப்படிதான். அவருக்கு எப்ப கோபம் வரும்னு எனக்கே தெரியாது. போக எல்லாம் சரியாயிடும். அடி வாங்கி வாங்கி உனக்கு பழக்கம் ஆயிடும். என்ன பயந்துட்டீங்களா? அவர் அடிச்சது எனக்கு சந்தோஷம் தான். புருஷன் அடிச்சா பொண்டாட்டி அழுவாளா? அப்படியே நினைச்சுக்கிறேன். முடிவே பண்ணிட்டியா? ராமண விஸ்கி. இந்தாங்க ஜூஸ். உன்கிட்டயா ஜூஸ் கொண்டு வர சொன்ன? விஸ்கியை கொண்டு வர சொல்லு. அந்த நினைப்பு வரும்போது இந்த தக்காளி ஜூஸ் குடிங்க, உடம்புக்கு நல்லது. எனக்கு உத்தர போட நீ யார்? அதிக பிரசங்கி. ராமண விஸ்கி. அடிங்களே. எங்கேயோ கிடந்த எனக்கு நாகரிகம் கத்து கொடுத்து, படிப்பு சொல்லி கொடுத்து, பேச்சும் பண்பாடும் கத்து கொடுத்து என்ன ஒரு ஆளைக்கு விட்டீங்க. அதுக்கு பிரதி உபகாரமா நான் என்ன செய்ய போறேன்? இந்த மோசமான குடிப்பழக்கத்தில இருந்து உங்களை மாத்தினேங்கிற ஒரு சின்ன பெருமையாவது எனக்கு தர மாட்டீங்களா? சரி, உனக்காக இல்லைன்னாலும் உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நான் என் குடிப்பழக்கத்தை குறைச்சுக்கிறேன். நானும் இத்தனை வருஷத்துல எத்தனை முறை இவர்கிட்ட குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். கேட்டாரா இவரு? சொல்றவங்க சொன்னாதான் எதுவுமே நடக்குது. திவான், நான் சொன்னபடி வள்ளிய எல்லா விதத்திலையும் ராதாவா மாத்திட்டேன். இங்கிலீஷ் எப்படி பேசுற? ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் டிக்கெட் வாங்கணும். உன் திறமையில நம்பிக்கை வச்சுதான் இவ்வளவு பெரிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். கண்ணன், நான் உங்ககிட்ட இந்த ஆல்பத்துல உள்ள படங்களை காட்டி விவரங்களை சொன்ன மாதிரி நீ ராதா கிட்ட காட்டி விவரங்களை சொல்லி ஜமீனை கூட்டு. எல்லாத்திலையும் முக்கியமானது இதுதான், ஜாக்கிரதை. நான் எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா இருப்பேன். நீங்க பணம் பங்கு ஜாக்கிரதை. என்னப்பா எப்ப பார்த்தாலும் பணம் பணம் அதுலயே குறியா இருக்கிறேன். திவான், இது கலியுகம் இல்ல, பணம் யுகம். இந்த காலத்துல பணத்துக்கு கூட பணம் வேணும். பணம் இல்லைன்னா பணம் கூட நாரி போயிடும். இவ்வளவு சொல்றீங்களே, நீங்க மட்டும் எதுல குறியா இருக்கீங்க? சாரு பீர் அடிங்க. இதுல இருக்கிற போட்டோகளை கவனமா பாரு. சோமநாதபுர ஜமீன்தார் ரத்னகுமார், அவருடைய மனைவி மல்லிகா தேவி, அவங்களுடைய மக ராதா, ராதாவோட பாட்டி ராணி ராஜலட்சுமி தேவி, திவான் ராஜலிங்கம், அவருடைய மக பிரதாப். இது ஜோஷியர், வக்கீல், டாக்டர். இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? காரணம் இருக்கு. இது நான் உனக்கு கத்துக் கொடுக்கிற கடைசி பாடம், ரொம்ப முக்கியமான பாடம். இதுல நீ ஜெயிச்சுட்ட உனக்கு எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். இல்ல நீ ஜெயிலுக்கு போகணும். அதையே சொல்லி ஏன் பயமுறுத்துறீங்க? விஷயத்தை சொல்லுங்க.
12 வருஷங்களுக்கு முன்னால ஜமீன்தாரும் அவருடைய மனைவியும் குழந்தை ராதாவோட பக்கத்து ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய பரம்பரை விரோதி முத்துக்கருப்பன் தன் ஆட்களோட வழி மறைச்சான். ஆத்துல விழுந்த ராதா செத்தாளா பொழைச்சாளான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ராணி ராஜலட்சுமி தேவி மட்டும் தம் பேத்தி சாகல, என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நம்பிக்கைய நாம இந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்திக்கணும். அதிர்ச்சியா இருக்கா? ஆத்துல விழுந்து தப்பி பொழைச்ச எளிய ராணி ராதா நீதான். 6 வயசுல நடந்த விஷயம் எல்லாம் இப்ப உனக்கு ஞாபகம் வந்ததா அவங்க கிட்ட சொல்லணும். இதான் என்னுடைய திட்டம். இல்ல, என்னால இது முடியாது. உங்க மோசடிக்கு நான் உடனே இருக்க மாட்டேன். ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்தி அடக்கலமும் ஆதரவு கொடுத்த எனக்கு நீ காட்டுற நன்றி இதானா? கண்ணன், நீங்க என் மேல காட்டின அன்பு, பரிவு, பாசம் இதையெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. அதுக்காக நான் உயிரையே கொடுப்பேன். ஆனா நீங்க காட்டின அன்பு என்ன பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க போட்ட திட்டம்னு தெரிஞ்ச உடனேயே என் தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. நான் பணத்தை நேசிக்கல, உங்க அன்பை நேசிக்கிறேன். நேசிக்கிறியா? புல்ஷிட். அன்பு, காதல், நேசம் எல்லாமே போய் பணம் ஒண்ணுதான் நிஜம். பணம் மட்டும் இருந்தா இந்த உலகத்துல என்ன வேணும்னாலும் வாங்கலாம். இத பாரு, உங்க அப்பா உன்னை காசுக்காக தாசியாக்க நினைச்சா, நான் உன்னை சொத்துக்காக ராணியாக்க நினைக்கிறேன். இந்த 2 வழியில எது சிறந்த வழி நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் சொன்னபடி நீ எடுக்கல, இப்பவே நீ வெளியே போகலாம். 1 minute. இங்கிருந்து போனா நீ ஜெயிலுக்கு தான் போகணும். ராதா, ராதா, கொஞ்சம் நில்லுமா. எங்கம்மா போற? எங்கேயோ போறேன். இந்த உலகத்துல உன்னால தனியா வாழ முடியுமா? இங்க வரதுக்கு முன்னால உனக்கு எவ்வளவு ஆபத்து வந்தது? அதுக்காக போய் சொல்லி ஒரு பெரிய ஜமீனை ஏமாத்துறதா? உங்க முதலாளியே தெய்வத்துக்கு சமமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பணத்துக்காக அவர் என்ன வேணும்னாலும் செய்வாருன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்துல தம்பி எவ்வளவோ நல்லவராத்தமா இருந்தார். எல்லாருக்கும் உதவி எல்லாம் செஞ்சார். அவருக்கு சுந்தரம்னு ஒரு நண்பர் இருந்தான். அவன் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ சுந்தர், எப்படி இருக்க? பாக்கண்ணா வா. சுந்தர், எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் பணம் வேணும். பணமா? அதான் ஏற்கனவே 4 லட்சம் ரூபாய் நஷ்டத்துல நடந்துகிட்டு இருக்கு. நஷ்டமா? என்னடா சொல்ற? உங்ககிட்ட சொல்லாமலே சமாளிச்சலாம் நினைச்சேன், முடியல. என்னடா இது? என்கிட்ட இருந்த மொத்த பணம் எல்லாம் போட்டு இந்த கடையை ஆரம்பிச்ச, ஒரு பைசா கூட போடாத உன்னை ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்த்துக்கிட்ட. நானும் தினம் பார்த்துட்டு இருக்கேன், வியாபாரம் ஓஹோ நடந்துட்டு இருக்கு. இப்போ நஷ்டம் சொல்றிய? வேணும்னா கணக்கணி செக் பண்ணிக்க. அட பாவி, நீ ஒரு மனுஷனா? பீச் ஓரத்துல 4 லட்சத்துக்கு வீடு வாங்கிருக்கியே, அது பணம் ஏது? அது என் மாமியார் கொடுத்த பணம். என் மேல சந்தேகம் இருந்தா இப்பவே நான் வெளியே போறேன், நீயே கடையை கவனிச்சுக்க. வந்த லாபத்தை எல்லாம் நீயே சாப்பிட்டு இப்ப நஷ்டக்கணக்கு எழுதி வச்சிருக்கியா? டேய், இந்த கடையை நீயே வச்சுக்கோ. என்னால எங்க போனாலும் படிச்சுக்க முடியும். ஆனா ஒண்ணு சொல்ற, நீ உருப்படவே மாட்ட. உயிருக்கு உயிரா பழகின சுந்தரம் இப்படி ஏமாத்தினதுல தம்பிக்கு ரொம்ப வருத்தம். ஒரு மன ஆறுதலுக்காக தன் காதலி உஷாவை தேடி போனாரு. கண்ணன், ஏன் இவ்வளவு லேட்டு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மனசு சரியில்லை. நம்ம கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிக்கிட்டா மனசு சரியாயிடும். எப்ப வச்சுக்கலாம்? எப்போனா வச்சுக்கலாம். நம்ம கல்யாணத்தை எப்படி நடத்துறது, எங்க நடத்துறது, அதுல என்ன நிகழ்ச்சிகள் வைக்கணும்னு நான் பெரிய திட்டமே போட்டிருக்கேன். சும்மா வளவளன்னு பேசாத. சொல்றது கேளுங்க கண்ணன். பாப்பால அல்ல ஒரு பியூட்டிஃபுல் நெக்லஸ் பார்த்திருக்கேன். அப்புறம் புடவையில நம்ம திடீர்னு வாங்கினா நல்லதா கிடைக்காது. முதல்ல டிசைன் பண்ணி ஸ்பெஷலா நெய்ய சொல்லலாம். அப்புறம் சாமி, அந்த கார்ல போறது யார் சாமி? நீங்க எல்லாம் ஊருக்கு புதுசா? அவங்க தான் ராணி, கூட போறது இளவரசி, அவங்க பேத்தி. ஏ எல்வாரிசி, நம்ம பொண்ணு எப்படி எல்வாரிசி ஆச்சு? எப்படியானா என்ன புள்ள,
இப்போ நம்ம பொண்ணு இளவரசி. நல்லா சாப்பிடலாம். அரண்மனைக்கு போ. மகளே பாத்துருவோம். அரே எவ்வளவு பெரிய வாசப்படி பாரு. தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. ஆமா தொலைச்சே, நல்லா தொலைச்சே. என் புள்ள காசுமா. ஆமா அந்த பொண்ணு நம்ம பொண்ணு வள்ளித்தானா? அட மூஞ்சி பார்த்தா அப்படித்தான் இருக்குது, நம்ம வள்ளிதான். அடபுள்ள மூஞ்சி அப்படித்தான் இருக்குது. துணிமணி நகை நட்டெல்லாம் பணக்காரங்க மாதிரி பகட்டால இருக்குது புள்ள. அட நீ ஒரு விளங்காத ஆளு. இளவரசின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கணும். இந்த ஊருக்குள்ளேயே தங்கி காவக்கார பசங்க அசந்த நேரம் பார்த்து 6 மணிக்குள்ள பூந்துடணும். அவனுங்களை ஆசார வைக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது புள்ள. ஆசறான்களா இல்லையான்னு பாரு. பாத்துற. ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஏதோ கனவு. ஐயோ பேத்து போச்சே. பாட்டி என்ன இது? நீங்க போய் எனக்கு விசிறலாமா? கிடைக்கவே கிடைக்காத சொத்தா நீ திரும்பி வந்திருக்க. உன்னை கண் போல பாதுகாக்கத்துலதான் எனக்கு ஆனந்தமே இருக்கு. பாட்டி கண்ணன் வராதா? நாடகம் எப்படி நல்லபடியா நடந்ததா? நடக்குது. பாட்டி என்ன ரொம்ப நம்புறாங்க. குட். அந்த புதையில் இருக்கிற ரகசிய இடத்தை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? சமயம் வரும்போது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டேன். நம்ம லட்சியமே அதுதான். உங்களோட லட்சியம்னு சொல்லுங்க. ராமண்ண, இது வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி நடந்துட்டு வர்றேன். ஆனா கண்ணன் திருந்துற வழியா தெரியல. இது எங்க போய் முடியுமோ எனக்கே புரியல. கவலைப்படாதம்மா. இப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. என்ன? தம்பிக்கு உண்மையிலேயே ஆசை, உன்னோட கொஞ்சம் அதிகமா பணத்து மேலேயே ஆசை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீயும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பிரதாப்ப காதலிக்கிற மாதிரி நடிக்கணும். அப்போ தம்பிக்கு பொறாமை வந்துடும். இந்த பொறாமை காதலா மாறும். உடனே தம்பி எனக்கு இந்த பணமும் வேண்டாம், சொத்தும் வேண்டாம், நீதான் வேணும்னு சொல்லி உன்னை இழுத்துக்கிட்டு புறப்பட்டுருவாரு. உண்மையாவ சொல்றீங்க? தம்பி கூட நான் எவ்வளவு நாளா இருக்கேன். அவர் கூட எனக்கு தெரியாதா? நான் சொன்னபடி நீ செஞ்சு பாரு. ராணியம்மா, கோர்ட்ல ராதாவை பத்தின எல்லா விவரங்களையும் தாக்கல் பண்ணியாச்சு. திவான், இந்த ஜமீன்ல எத்தனையோ குழப்பங்க நடந்து போச்சு. நீங்க தான் எல்லா நேரத்திலயும் எனக்கு தைரியம் சொல்லி இந்த ஜமீனை ஒழுங்கா நிர்வாகம் பண்றீங்க. அது என் கடமைங்க. என் பேத்தி எனக்கு கிடைச்சிட்டா. வர்ற வெள்ளிக்கிழமை இந்த ஜமீன் பொறுப்புகள் எல்லாம் அவகிட்ட ஒப்படைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம அதிகாரிகள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லி அனுப்புங்க. உத்தரவுங்க. அதோட ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ராதாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டா என் கடமை முடிஞ்சது. உங்களுக்கு கிடைக்காத மாப்பிள்ளைங்களா பல பெரிய இடங்கள்ல? இல்ல திவான், என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. பிரதாப் உங்க பிள்ளையா இருந்தாலும் எடுத்து வளர்த்தது நான் தானே. ராதாவுக்கு அவனை பிடிச்சிருந்தா அவனையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கு நானே ஏற்பாடு செய்யறேன். ராதா, நான் வரேன். பிரதாப், ஏன் என்ன பார்த்து இப்படி பயந்து பயந்து போற? அன்னைக்கு தர்பார்ல என்ன பார்த்து என்னென்ன கேள்வி கேட்டேன். மன்னிச்சிடுங்க ராஜகுமாரி. ஒருவேளை நீங்க பொய் சொல்றீங்களோன்னு சந்தேகப்பட்டு தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். இப்ப சந்தேகம் தீர்ந்துருச்சுல? பிரதாப், நாம சின்ன வயசுல இந்த இடத்துல ஓடி விளையாடுனதெல்லாம் இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ராதா, இப்படி கூப்பிடுறதுதான் இனிமையா இருக்கு, மனசுக்கு இதமா இருக்கு. வா பிரதாப், அப்படி வெளியில போயிட்டு வரலாம். கூச்சப்படாத, கம் ஆன். ராணியம்மா, கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு.
கண்ணன் எங்க? அவரை வர சொல்லுங்க. அவர் எதுக்கு? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு மூல காரணமே அவர் தானே. அவர் வர சொல்லுங்க. கண்ணனை கூட்டு வா. சரிப்பா. ராதா, இந்த புடவைகள்ல இந்த நகையில உனக்கு எது பிடிச்சிருக்கா அதை எடுத்து வைமா. நீங்களே பார்த்து எடுத்து வைங்க. உன் கல்யாணத்துக்கு நீதான் எடுக்கணும். இந்த பாரு, இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு. கூப்பிட்டீங்களா ராணியம்மா? ஆமா கண்ணன், நீங்க ஒதுங்கி இருந்தா எப்படி? இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துழைக்க வேண்டாமா? என்ன ராணியம்மா எப்படி சொல்லிட்டீங்க? இந்த கல்யாணத்துல என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க, நானே முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை எப்படி ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன். நான் வரேன் ராணியம்மா. பாட்டி, இது வந்துடுறேன். திவான், ராணியம்மா, அந்த அலங்கார வேலைகள் எல்லாம் எந்த அளவுல இருக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. கண்ணன், உங்களை ஜெயில இருந்து விட்டுட்டாங்களா? விட்டுட்டாங்க. ஆமா, நீங்க ராணி அம்மா கிட்ட ஏன் அப்படி எல்லாம் பேசுனீங்க? திவான் மிரட்டலுக்கு பண்ணிச்சிட்டீங்களா? சொல்லுங்க கண்ணன். அது அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன? யார் நீ? நீ கண்ணன் இல்ல. நீ கண்ணன் இல்ல. ஆமா, நான் கண்ணன் இல்ல. வீரைய, இது என்ன மோசடி? உன் கண்ணை செஞ்ச மோசடியை விட இது ஒண்ணும் பெரிய மோசடி இல்ல. இத பார், நான் வீரையங்கிறது வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாது. எங்க திவான் சொன்னபடிதான் நீ கேட்கணும். இல்ல உன் கண்ண உயிருக்கு ஆபத்து. ஜாக்கிரதை. என்ன யோசிக்கிற? வா. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. உனக்கு எந்த விஷயம் தான் புரிஞ்சது? நீ சும்மா இருப்புள்ள. எங்க பொண்ணு இவ்வளவு பெரிய ஜமீன்ல எப்படி வந்து சேர்ந்தது? அது ராணியோட பேத்தி 6 வயசுலயே ஆத்துல விழுந்துட்டான். அவ இருக்காளோ செத்தாலும் யாருக்கும் தெரியாது. நான் தான் உங்க பொண்ணை ராணியோட பேத்தின்னு சொல்லி அரண்மனையில கொண்டு வந்து சேர்த்துட்டேன். என்ன சொல்ற? இன்னொரு வாட்டி சொல்லு. உங்க பொண்ணு அரண்மனையில கொண்டு வந்து சேர்த்து. அதே விடு, ராணி பேத்தி ஆத்துல விழுந்தான்னு சொன்னியே, அது எப்ப சாமி? 12 வருஷங்களுக்கு முன்னால. மெய்யால்மா சாமி, நாங்களும் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்தோரமா மயக்கமா கிடந்த பொண்ணுதான் சாமி எடுத்து வளர்த்தோம். அந்த பொண்ணு எங்க சொந்த பொண்ணு இல்ல சாமி. வள்ளி உங்க சொந்த பொண்ணு இல்லையா? அதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க சாமி? இது மாதிரி ஏதாவது வம்பு வரும்னுதான் இத்தனை வருஷமா இதை பையில கட்டிக்கிட்டே அலையிறோம். இது பாரு சாமி, இதான் சாமி அந்த பொண்ணு கொடுத்த சட்டை. அது காலத்துல ஒரு தங்க சங்கிலி கிடந்த சாமி. சங்கிலிய வச்சு தின்னு புட்டான் சாமி. இந்த பில்லே மட்டும்தான் சாமி மிச்சம். ராஜபுத்திர, அப்போ வள்ளிதான் உண்மையான ராஜகுமாரி. இந்த உண்மையில ராணிக்கிட்ட எப்படியாவது சொல்லணும். இத்தனை தடி பசங்க இருக்காங்களே, எப்படி சாமி வெளியில போவே? ஐயா காவலே விடு, சண்டை தானே இழுக்கணும். இப்ப இழுக்கிறேன் பாரு. நீ வரும் உன்னை நம்பி கல்தே கொடுத்து என்ன சுகம் கண்டே ஒண்ணு இல்ல. மாளிகையில வைக்கிறேன் சொல்லி மாட்டு கொட்டாயிலே கொண்டாந்து போட்டுட்டு தெருவில் 50 100 தான் கிடைக்கும். ராணியான 1000 கிடைக்கும். சமோசா இந்த ஆளை ஒருத்தருக்கு ஒருத்தர் கழுத்தை நிறுத்தி செத்துற போறாங்க. திவாலியாவுக்கு நாம தான் பதில் சொல்லியாங்க. கதவை திறடா, கதவை திறப்பா. விடு, விடுப்பா. சண்டை போட்டுக்கலாமா?
ஏய், ஏய், ஏய்,